பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருந்தகை திருவாசகத்தில் திருச்சதகத்தில் மெய்யுணர்தலை பற்றி தொடர்ந்து பாடுகிறார். தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன் அப்படிங்கிறார். தவமே புரிந்திலன் அப்படின்னா, நான் ஒன்றும் தவமே பண்ணலையே, உனக்காக நான் ஒன்றும் உட்காந்து காட்டில் போயோ மலையில் உட்காந்தோ அல்லது ஒற்றை காலில் நின்றோ என் உடலை வருத்தியோ நான் உனக்கு தவமே செய்யலையே அப்படிங்கிறார். அப்புறம் தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன். முட்டாது அப்படின்னா குறைபாடு இன்றி, நான் தூய்மையான குளிர்ந்த மலர்களையும் உனக்கு இட்டு வணங்கவில்லையே. நான் உன்னுடைய திருவடிகளில் மலரெல்லாம் போட்டு நான் கும்பிட்டுருக்கணும் இல்லையா? நான் ஒன்றுமே பண்ணலையே. மலர்களை தூவி உன்னை வழுத்தியவனும் அல்லனே. நான் உன்னை வணங்காமல் விட்டு விட்டேனே, அதுவும் நான் செய்யலையே. உன் அடியார் கூட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் உனக்கு மலர் தூவி பூஜை பண்ணியிருப்பாங்க, நான் அதுவும் ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிறார். அவமே பிறந்த அருவினையேன். இதெல்லாம் பண்ணாததுனால நான் இந்த வாழ்க்கை இந்த பிறவியே வீண்னு சொல்லலாம். என்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னுடைய அடியார்கள்னு சொல்லிக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? உனக்காக தவம் செஞ்சுருக்காங்க, பூஜைகள் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்? இது எதுவுமே பண்ணலை. அதனால் வீணில் பிறந்த பாதகன் நான் வெறும் வேஸ்ட்டு, பாவம் பண்ணிட்டேன். உன்னை நான் ஒழுங்காக புரிஞ்சிக்கிட்டு உன்னை வணங்காமல் விட்டு விட்டேனே அப்படிங்கிறார். அதனால்தான் உனக்கு அன்பர் உள் ஆம் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் அப்படிங்கிறார். அவமே பிறந்தன்னா வீணில் ஜென்மம் எடுத்த, நான் வீணாக இந்த உலகத்தில் இந்த பிறவி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறார். அருவினையேன் அப்படின்னா பாதகன், பெரிய பஞ்சமாக பாதகமாக செஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த பிறப்பில் பிறந்தும் உனக்கு நான் மலரிட்டு வணங்கவில்லையே, தவம் செய்யவில்லையே, அப்புறம் எதுக்கு இந்த பிறப்பு? இது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறார். பக்தர்களுக்கு சொந்தமாகிய சிவபோதம் அதுதானே அழியாத செல்வம், அது எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறார். இது அவர் என்ன மீன் பண்ணியிருப்பார் அப்படின்னா, நீ நேராகவே வந்த, யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. நான் பாட்டு குதிரை வாங்க போயிட்டுருந்தேன், ஹர ஹர ஹரன்னு சொல்லி என்னை உன்பால் ஈர்த்து காந்தம் போல் நான் அங்கேருந்து பார்த்தேன். நீ அந்தணன் வடிவில் ஒரு குரு மாதிரி உட்கார்ந்துருந்த, உன்னுடைய சுற்றி எல்லாரும் அடியார்கள்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்னால் உணர முடிஞ்சது, நீ சாட்சாத் சிவபெருமான் தான், தட்சிணாமூர்த்தியே வந்திருக்கிறாருங்கிறத நான் உணர்ந்துட்டேன். உன் திருவடிகளில் விழுந்து வணங்கினேன், உன் திருவடிகளால் நீ என் சிரத்தை தொட்டாய். அப்புறம் நீ என்ன பண்ண? அழகாக அருளுபதேசம் செய்தாய், எனக்கு இறை அனுபவம் இதுதான்னு காட்டிட்ட. ஆனால் ஆஹா, நான் உன்னோட வரலான்னு நினச்சப்ப நீ என்ன பண்ண? எல்லா அடியார்களையும் உன்னுடனே கூட்டிகிட்டு போயிட்ட, என்னை மட்டும் தில்லைக்குவான்னு சொல்லிட்டு போயிட்ட, என்னை இந்த உலகத்திலேயே விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு அவருக்கு அந்த ரொம்ப பெரிய பரவசம் வருது. தனக்கு கிடைச்ச காட்சியை நினச்சி பார்த்து, அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் என்ன ஆகுது? என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ தான் இவருக்கு தோணுது, என்னை ஏன் விட்டுட்டு போயிருப்பார், எனக்குன்னு ஒரு பணி இருந்திருக்கும் அப்படின்லாம் நினச்சி தான் அந்த திருவாசகம் பாடுறாரு. ஆனாலும் அவருக்கு என்ன தோணுதுன்னா, நான் அவருக்காக தவமே செய்யலையே, அவருக்காக நான் மலரிட்டு வணங்கவே இல்லையே, மற்ற அடியார்கள்லாம் அதெல்லாம் செய்ததுனால தான் அவங்கள அவரோடையே கூட்டிகிட்டு போயிருப்பாரோ, நம்மளை விட்டுட்டு போயிருப்பாரோ அப்படின்னு அந்த அடியார்கள் கூட்டத்தோடு இல்லாமல் தன்னை தனியே விட்டு விட்டாரே அப்படிங்கிற அந்த அனுபவம் நினச்சி கலங்குறார் மாணிக்கவாசக பெருமாள். தவம் செய்யலை, மலரிட்டு வணங்கலை, ஆனால் கூட நீ அந்த சின்னதாக ஒரு அழகான அனுபவத்தை எனக்கு கொடுத்துட்ட. அப்போ தொடர்ந்து உன்னோடையே இருந்திருக்கணும்னா நான் இந்த பூஜைகள்லாம் செய்திருந்தேனானால் என்னை அழைத்து போயிருப்பாயோ அப்படிங்கிற ஏக்கம் அவருக்கு இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் உன்னை நான் இடையூறு இன்றி எப்பொழுதும் வணங்கணும், அது மாதிரி நீ எனக்கு அருள் புரி அப்படிங்கிறார். இப்போ நான் விட்டுட்டேன், நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் நீ எனக்கு என்ன செய்ய? அருள் செய். அருளும் கண்டாய் அடியேற்கு எம் பராபரமே. சிவபெருமானே, நீ எனக்கு அருள் புரி. எதுக்கு? நான் உன்னையே உணர வேண்டும், உன்னுடைய அன்பனாகவே இருக்க வேண்டும், உன் திருவடிகளை எப்பொழுதும் போற்ற வேண்டும்,
உன்னையே என் சிந்தையில் நினைக்கணும் அப்படிங்கிற எனக்கு அருளை நீ தருவாயாக அப்படின்னு சொல்கிறார். இதையே வேறு சில ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிறவியில் எனக்கு இதெல்லாம் கிடைக்காம போயிடுத்து, உன்னையே வணங்கி உன்னையே நான் திருவடிகளை பூஜை செய்து தவம் செய்து அதெல்லாம் பண்ணாமல் இருந்துட்டேன், ஒருவேளை வேறு பிறவி வந்துடுத்துன்னா, பிறவி வேணாம், பிறவா வரம் தாரும் எம் பெருமானே, ஒருவேளை பிறந்து விட்டாலும் உன்னை மறவா வரம் தாரும் அப்படின்னு பாட்டு கேட்குறோம் இல்லையா, அதே மாதிரி ஒருவேளை நான் அடுத்த தடவை பிறந்துட்டேன்னா அப்போவாவது உன்னையே நினச்சி தவம் செய்து உன்னையே அர்ச்சனை செய்து உன்னையே சிந்தித்திருக்குமாறு ஒரு பிறவியை அளிப்பாயாக அப்படின்னும் கேட்டிருப்பார். எனக்கு ஒரு நல்லது ஒரு பிறவியை தருவாய் எம் பராபரமே அப்படின்னும் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சிவபெருமானை இவ்வளவு வணங்கி இவ்வளவு மனசு முழுக்க வச்சிருந்து இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்கிற அந்த மாணிக்க வாசகரே திரும்ப திரும்ப ஒரு சுய பரிசோதனை, தன்னைத்தானே டெஸ்ட் பண்ணிக்கிறாரு, ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன், உள்ள தன்னைத்தானே ஒரு கேள்வி கேட்டு அனலைஸ் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது அவருக்கே ஏதோ ஒரு உள்ளத்தில் ஒரு ஓரத்தில் தோணுது, நான் இன்னும் என்னை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், இறைவனின் திருவடிகளை நிரந்தரமாக நான் பெற வேண்டுமானால், அந்த கைலாயத்தில் எனக்கு இடம் வேண்டுமானால், அவருடைய அடியார்களில் ஒருவனாக நானும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் இப்பொழுது இருக்கும் பக்தி பத்தாது, நான் இன்னும் என்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் அண்டு ஒரு செல்ஃப் என்கரேஜ்மெண்ட், செல்ஃப் மோட்டிவேஷன், தன்னைத்தானே அவர் மோட்டிவேட் பண்ணிக்கிறார். அப்படிலாம் மோட்டிவேட் பண்ணிட்டா உன்னை அடைஞ்சிட முடியுமா? முடியாதில்ல. அதனால் அவர் சொல்கிறார், நான் உன்னை சரணடைஞ்சிட்டேன், எனக்கு நானே என்னை தகுதியாக்கிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் ப்ளீஸ் நீ எனக்கு பிளெஸ் பண்ணிடு, உன்னால் மட்டும்தான் அது முடியும், பராபரமே எனக்கு நீ அருள்வாயாக, என்னை உன்னுடனேயே இருக்கும்படி என்னை மேம்படுத்தி கொள்வதற்கு, என் சிந்தை முழுவதும் நீயே தேங்கி நிற்பதற்கு, உன்னையே நான் சரணாகதி அடைந்து உன்னுடைய நினப்பிலேந்து வேறு எங்கும் செல்லாமல் இருப்பதற்கு நீயே என்னை ஆட்கொள்வாயாக, உன்னால் மட்டும்தான் அது முடியும், அப்படிப்பட்ட அருளை எனக்கு வழங்குவாயாக அப்படின்னு அவர் விண்ணப்பிக்கிறார் சிவபெருமானிடம். நாமும் சிவபெருமானை வணங்குவோம், அவன் அருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.